வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பேக் டு நார்மல் லைஃபுக்கு வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருங்க அண்டு நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ஃபீட்பேக் கொடுத்து நிறையா இம்ப்ரூவைசேஷன் நிறையாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது வேணும் இது வேணும்னு மெனு நான் போடுற வேலையே இல்லாமல் நீங்களே வந்துட்டு நிறைய மெனு வேறு இது வேணும் அது வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். யாரும் தப்பாக நினைக்காதீங்க, உடனே பண்ணுறது இல்லைன்றதுனாலும் இருந்தாலும் வி வில் அப்லோட் சூன். ஏன்னா ஒன்று தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நான் கேட்டு இவ்வளோ நேரம் ஆகுது எனக்கு வரல அப்படின்லாம் யாரும் மனசு சங்கடப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாரோடைய ஆசைகளும் நம்ம ஷோவில் நிறைவேற்றி வைக்கப்படும். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு வந்து இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப்லாம் பண்ணிகிட்டு இருந்த பீரியடில் 2014 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ 2014 டைமில் அதுக்கு அந்த பொண்ணுக்கு குக்கிங்னா இன்ட்ரெஸ்ட்டு குழந்தையாக இருக்கும்போது, நான் சொல்கிறது குழந்தையாக இருக்கும்போது அப்போ போயிட்டு அந்த சுட்டி டிவியில் வந்துட்டு குக்கிங் கான்டெஸ்ட்டில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணுற இதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ணட்டும் ஆண்டி, நான் அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமாலாம் அந்த குழந்தையில நம்மக்கிட்ட கேட்டுலாம் போய் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சுட்டி டிவியில் சுட்டியாக பார்ட்டிசிபேட் பண்ண பொண்ணு அதே சுட்டி டிவியில் இப்போ ஹோஸ்ட்டாக இருக்கலாம். கூப்பிட்டுலாமா? இல்லையா? வெல்கம் வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் லேயா, சூப்பரா இருக்கேன். ஹாய் எவ்ரிவன். லேயா பெரிய பொண்ணா ஆயிட்டு இருக்கா, படிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? இப்போ காலேஜ் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே லேயா, இப்போ நான் என்ன பண்ணணும் இன்னைக்கு, என்ன பண்ணணும்னு நீ என்ன படித்து வைக்கலாம்னு வந்திருக்கிற, அதை சொல்லு. எனக்கு தெரிஞ்சு என்ன காலி பண்ண போறாலோ தெரியல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை ஒரு 7 years பேக் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு சிக்கன் பண்ணி கொடுங்க, ப்ரான் பண்ணி கொடுங்க அப்படிலாம் கேட்டேன். நீங்களும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. பட் எனக்கு இப்போ அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்துட்டு சிம்பிளா பானிபூரி பண்ணதுக்கு கத்து கொடுங்க. பானிபூரி நீ வளரவே இல்லையாம்மா? ஏன் நான் சொல்றேன், பிகாஸ் நம்ம இப்போ குவாரண்டைன்ல இருந்தோம். ஓகே, ரோடா போய் பானிபூரி சாப்பிட்ற ஆள் நானு. எங்க வீட்டுல எப்படின்னா நான் பாய்ஸ் செந்தில் மாதிரி எந்த ஏரியால எந்த டைம்ல எப்போ பானிபூரி கிடைக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு ஏரியால போயிட்டே இருக்கும் போது இல்லையா இந்த ஏரியால பானிபூரி கிடைக்குமா அப்படின்னுவாங்க. இந்த லெஃப்ட்ல ஒரு ரோட்ல ஒரு கடை இருக்குமே அப்படி அந்த அளவுக்கு பானிபூரி அப்டேட்டடா இருக்கிறது. ஆமா, சவுகார்பேட்ல இஷ்டத்துக்கு பானிபூரி கடை இருக்கும். எந்தெந்த கடையில் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். வாவ், வெரி குட். சோ அந்த அளவுக்கு பானிபூரி பைத்தியம். ஆமா, எனக்கு பானிபூரி பைத்தியம். சாட்னாலே பானிபூரி தான். வெரி குட், சூப்பர். இப்போ நான் அதுதான் பண்ணணும். ஆமா, எனக்கு வந்து குவாரண்டைன்ல நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எங்கேயுமே போய் சாப்பிட முடியல. ஸ்விக்கி ஜொமேட்டோலயும் ஆர்டர் பண்ண முடியாது பானிபூரியை. ஓ மை காட். ஓகே, அதனால வீட்லயும் ட்ரை பண்ணி 2 முன்னாடி சொதப்பிருச்சு. அதனால நீங்க எனக்கு பண்ணி தாங்க இன்னைக்கு. பர்ஃபெக்ட். அதாவது நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, நான் பண்றேன். ஓகே, சூப்பர். நம்ம கண்டிப்பா பண்ணிடலாம். இப்போ வந்து லேயா ஆசைப்பட்டதுனால நாட் ஒன்லி லேயா, நீங்கள் யார் ஆசைப்பட்டாலும் அதை நம்ம நிறைவேற்றுறது தானே நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக நம்ம பானிபூரி பண்ணிடலாம். லேயா, நம்ம ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு பூரி கடையில் வாங்கணுமா நம்ம செய்யணுமா? நம்ம தான் செய்யணும் ஷெஃப். நம்ம தான் செய்யணுமா? பிகாஸ் கடையில் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டாக வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனா எல்லாமே நம்மளே பண்ணிடலாம்ல. ஓகே, அதுவும் நல்லது தான். கடையில் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது, எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. இதே மாதிரி குவாரண்டைன்ல அந்த பாக்கெட்டும் இல்லைன்னா என்ன பண்றது? வீட்டில் தானே பண்ணி ஆகணும். பொண்ணு ரொம்ப உஷாரா இருக்குதுப்பா. கடையில் போய் இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு ரெசிபி இன்னைக்கு சொதப்பிடுமே. ஓகே, சரி, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். அந்த பானிபூரி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பானிபூரிக்கு டோ வந்துட்டு எப்படி அடிக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் பானிபூரி டோ ரெடியானதுக்கப்புறம் அந்த கோல்கப்பா டிமோல்டு பண்ணி எடுத்துட்டோன்னா ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சூப் பவுல் வந்துட்டு நம்ம ரவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு சூப் பவுலுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா மாவு. ஓகேவா? இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்து போட்டுக்கலாம். இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஏன்னா கையில் மாவு ஒட்டாது, கொஞ்சம் எண்ணெயை முன்னாடியே தடவிக்கிட்டோன்னா, ஸோ அதனால் கையிலையும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ரவை ஒரு சூப் பவுல் ரவை போட்டிருக்கோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார்.
இதில் தேவையான அளவுக்கு சால்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோடா, அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்ப சோடா, குக்கிங் சோடாக்கு பதிலாக நம்ம வந்துட்டு குடிக்கிற சோடா வந்து போடுறோம். இதில் கொஞ்சம் சோடா போட்டுக்கலாம், நிறையா வேண்டாம், மைல்டாக. இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மீதிக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதில் லைட்டாக வந்து பிசைஞ்சு இது ஃபுல்லாக இந்த மாதிரி டோ ரெடி ஆன உடனே கொஞ்சம் ஆயில் மட்டும் க்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் ரேப்பில் ரேப் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக பரப்பி அதில் நம்ம டீமோல்டு பண்ணி நம்ம பானிபூரிக்கு அந்த பூரியை டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். மாவு அடித்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி டீமோல்டு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவை மறுபடியும் பிசைஞ்சு மறுபடியும் இதே மாதிரி பரப்பி இதே மாதிரி டீமோல்டு பண்ணிங்கன்னா இந்த டோ வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு பானிபூரி பேஸு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாமா? அப்பாடா, பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. பொரிக்கிறது தான் இதில் இன்னும் பெண்டிங். என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு வந்தபோது வீராப்பா பேசிட்டேன், நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் வேலை ஆகல எனக்கு. பேசுகிறதுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அழகாக இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கடையில் இருக்க பானிபூரி குட்டியாக இருக்கும், பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்தா நல்லா பூரி பொண்ணுனா நான் சுட்டி பொண்ணுக்கு சுட்டியாக பண்ணி கொடுத்துருப்பேன். பொண்ணு இப்போ சுட்டி பொண்ணு பெரிய பொண்ணாதனால நான் கொஞ்சம் பூரியை கொஞ்சம் பெருசாக ஒரு ரவுண்டு அதுதான் செட் பண்ணி பூரி அளவு இருந்தாலும் நான் வாயில போட்டு சாப்பிடுவேன். பானிபூரியா பிரச்சனை இல்லை. பானிபூரினா நல்லா பெருசாவே விரியும் நம்ம வாயை. அந்த பானிபூரியை விடாம அவ்வளவு தூரம் ஆன வாயை தொடர்ந்து உள்ள போடுற மக்கள். ஏன்னா அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேலஞ்ச் மாதிரி. அது ஃபுல்லா வாயில போடலன்னா கேவலம் கேவலம். அந்த மாதிரி அவன் வந்துட்டு வேற உனக்கு சேலஞ்ச் கொடுக்கறதுக்காக தான் நான் இதை பண்ண இல்லையா, கொஞ்சம் பெரிய சைஸ். எது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா, எது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ்னா, இந்த நிறைய விஷயம் சொல்லுவாங்க ரொம்ப க்ரூஷியல், மேட்ச்லாம் பார்க்குறோம், இது ரொம்ப க்ரூஷியல் எது தெரியுமா? நம்மளுக்கு பக்கத்துல இருக்கவன் பானி வாங்கிட்டான், இல்ல ஐ மீன் பூரி வாங்கிட்டான், அதுக்கப்புறம் நம்மளுக்கு குடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு அந்த ஆளு. ஆனா நம்ம வாயில பானிபூரி இருக்கு, அதை வாங்கவும் முடியாது, அதை வெயிட் பண்ணவும் வைக்க முடியாது. அப்போ ஒரு க்ரூஷியல் அந்த டைம் இருக்கும் தெரியுமா? அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் முழுங்கிடுறேன், அதுக்கப்புறம் வைங்க அப்படி இருக்கும். அதுவே ஒரு டேலண்ட் தானே, பானிபூரியை மொத்தமா சாப்பிடுறது. அதை ரசிச்சு டக்குன்னு முழுங்கக்கூடாது, மென்று ஒன்று ஒன்றா சாப்பிட்டு ரசிச்சு சுவைச்சு உள்ள தட்டுறதுக்கு டேக் சம் டைம். ஆமா மேம். பட் ஆனால் கடைக்காரர் அவ்வளோ தூரம் காத்திருக்க மாட்டாரு. ஆமா, அந்த கவலை வேணாம், இனிமேட்டுக்கு நீனே வச்சுக்கோமா எல்லாமே. தனியாக ஜாலியாக சாப்பிட போறேன். சூப்பர்.
சூப்பர் இல்லையா? இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் கூட ரெடியாக ஹாட்டாக இருக்குது. இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாமா? ஓகே மேம். இல்லையா பொரிக்கிறியா இல்லையா? இல்ல மேம், என்னன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்போம். சரி ஓகே. 4 கிலோ தெரிச்சிருச்சுன்னா பர்சனல் போயிடும்ல. சரி சின்ன குழந்தைன்றதுனால நானும் ரிஸ்க் எடுக்க விரும்பல, நானே போட்டுடுறேன். ஓகே. இந்த டெம்பரேச்சர் அதிகமாக வச்சு போடுறதுனால. இப்போ இந்த பூரியை பேஸா வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பண்ணலாம். இது ஒன்று தான், அது என்ன வேணா நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம இதிலே பண்ணி பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த பூரியை வச்சு நீங்கள் கோல்கப்பா பானி தானே சாப்பிட்ற, இப்போ பானிபூரி தானே சாப்பிட்ற. நான் இப்போ கோல்கப்பா கீர் ஒன்று பண்ணலான்னு இருக்கோம். ஓ, கோல்கப்பாங்கிற வேர்டு வந்து நார்த் சைடில் தான். ஏன் பானிபூரியே பானி மட்டும் என்ன நம்ம ஊருக்கு பேர் பச்சை தண்ணி. பிகாஸ் லைக் என்னோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பானிபூரி செமையா இருக்கும் அப்படின்னா கோல்கப்பா கோல்கப்பா சாப்பிட்டு பாரு, எங்க ஊருக்கு வந்து அது வேற அடுத்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு. கோல்கப்பா அந்த ஊர்லலாம் கோல்கப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. அதாவது இந்த டம்ப்ளிங்ஸ் இருக்கு இல்லையா, இது அவங்க வந்துட்டு அந்த பூரியை கோல்கப்பான்னு சொல்றது. கோல்கப்பி கோல்கப்பா இதெல்லாம் சொல்லுவாங்க. இங்க நம்ம அருமாக்கம்ல ஒரு ஷாப் இருக்கு ஷெஃப், அதுக்கு வந்துட்டு 8 பீஸ் பானிபூரி, 8க்குமே ஒரு ஒரு பானி இருக்கும். ஓகே, டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃப்ளேவர் கொடுக்கலாம். தே ஆர் லைக் அத இன்கல்கேட் பண்ணிருக்காங்க. நிறைய கொடுக்கலாம். ஈவன் நாங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு பானிபூரி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளோட நேஷனல் ஃபுட்டு. ஓகே. இதை வந்து நாங்க இப்போ நான் எப்போ யூஎஸ் போனோனோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரியில் காக்டெயில் வோட்காலாம் மிக்ஸ் பண்ணி காக்டெயில் ரெடி பண்ணுவோம் தெரியுமா? ஓகே. காக்டெயிலில் பானிபூரி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஓகே. பிகாஸ் நான் ஒரு இடத்துல சாக்லேட் பானிபூரின்னு ஒன்று சாப்பிட்டேன். ஓகே. உள்ள ஹர்ஷீஸ் ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே இனோவேட்டிவ் தானே நமக்கு. ஆமாம். பேசிக் விஷயங்கள் ஆதி காலத்தில் மனுஷன் அப்படியே பச்சையாக சாப்பிட்டான் தானே, காடு பத்துறதுக்கு அப்புறம் தானே சமைச்சு சாப்பிட்ற பழக்கமே நமக்கு வந்தது. ஸோ தட் அது ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தரும் அதை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, அவங்கவுங்களுடைய லெவலில் என்ஹான்ஸ் பண்ணுறது தான். ரைட்டு. உனக்கு 20 பூரி வந்துருச்சாமா? எல்லாத்தையுமே போட்டுருவேன். கையில் இடா, நான் எக்கி போடுற மாதிரி கையில் கொஞ்சம் பிடிச்சிட்டு நிற்கலாம்ல. பொறிக்க தான் மாட்டேன், பொறிக்கிறத போடுறது கூட பிடிக்க மாட்டேம்மா. அழகா இருக்கு ஷெஃப் பார்க்குறேன். நம்மளே பாக்கெட் போட்டு வித்து ஆக்சுவலி நம்ம ஆப்பா சோடா போட்டாங்கன்னா இன்னும் நல்லா பஃபியாக மேலே வரும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் குக்கிங் சோடா. அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு சோடா மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டோம், குடிக்கிற சோடா, ட்ரிங்க் சோடா கொஞ்சோண்டு சும்மா மைல்டாக ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணலாம். அது நார்மல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாமா ஷெஃப்? பண்ணலாம். மெயினாக என்னது, அது ஃபெர்மெண்டேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு டைஜஷன் ஆகலைன்னா டைஜஷன் பர்பஸுக்கு தானே போடுறீங்க. அதை சோடா ஏன் குடிக்கிறீங்க? டைஜஸ்ட் ஆகணும்னா. அதே மாதிரி இது டைஜஸ்ட் ஆகணுன்றதுனால அந்த ஹெல்த் கான்செப்ட். நம்ம நார்மலா ஜூஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுவோம், பட் பேட்டர் அப்படின்னு ஒரு டோக்கே யூஸ் பண்றோம்னா அதை நம்ம கொஞ்சம் மாற்றி, சின்ன குழந்தை சுட்டி குழந்தை திருப்பி போய் சுட்டி டிவியில் ஹோஸ்ட்டை கண்டினியூ பண்ணணும்ல. நீ பாட்டுக்கு ஆசையில் அள்ளி திரும்பிட்டு பின்னாடி பின் விளைவுகள் ஏதாவது வந்துருச்சுன்னா கஷ்டம் இல்லை. அதனால ஹெல்த்தியாகவே போயிடலான்ட்டு போயாச்சு. இல்லையா? நல்ல பலமாக இருக்கியாட்டிருக்கு. தட்டெல்லாம் ரொம்ப அழகாக பிடிக்கிற, வாட்டமாக பிடிக்கிற. எப்படி இல்லையா? அடிக்கடி தட்டி ஏற்றி பழக்கமா? அதெல்லாம் இல்லை ஷெஃப், எல்லாமே கிருபை தானே. கிருபை. ஓ ட்ரெண்டா? ஓகே. டிக்டாக் தான் இல்லை இதெல்லாம் நம்ம ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு, பட் நம்ம யூடியூப்ல ட்ரெண்ட் பண்ணுவோம் இதை. ஓகே. பாடு 2 லைனுக்கு இல்லையா? நான் இல்லை, என் பலன் இல்லை, என் ஜீவன் இல்லை, எல்லாம் கிருபை. வெரி குட். பானிபூரி சாப்பிட்றதே கிருபை தான் ஷெஃப். அது நான் செஞ்சு கொடுத்து கிருபை தான் கண்டிப்பாக. ஆமாம் கண்டிப்பாக. பல்லு இல்லாதவங்க பக்கோடா சாப்பிட முடியும், அந்த மாதிரி வாய் இருக்கவங்க பானிபூரி சாப்பிட முடியும். வாய் இல்லைனாலும் பானிபூரி சாப்பிட முடியாதா? பெரிய பானி மட்டும் குடிக்கலாம்ல. பானி மட்டுமா? ஓ ஓகே. இல்லையா? கடைசியாக உன் சப்போர்ட்டில், உன் மகிமையில், என் கிருபையில், உன் கிருபையில் நம்ம கடைசியாக பூரியை பொரிச்சிட்டோம். இப்போ ஆக்சுவலி இது வேலை, உனக்கு கடையில் போய் சாப்பிட்டதும் டக்குன்னு எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால உனக்கு அது டக்குன்னு ஆகிடும். பட் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது எவ்வளோ வேலை வாங்குற நீ என்ன? ஏமா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் இப்படியாமா பண்ணுறது? அடுத்த வாட்டி வரும்போது நான் தான் ரோடு ஃபுட் எதுவும் கேட்காதம்மா, நான் சமையல் செஞ்சு தருவேன் உங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும். வர்றவங்க யாராவது ஒருத்தங்க எனக்கு சமைச்சு போடுங்கப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். சரி ஓகே. இப்போ வந்து உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும்ல அடுத்தது. ஆமாம் ஷெஃப். ஸ்டஃபிங்க்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. மிக்ஸ் பண்ணிடுறீங்களா? இதையாவது இது சில்லுன்னு தான் இருக்கும். பரவாயில்ல ஷெஃப், சூடாக இருந்தாலுமே நான் பண்ணுறேன். லைட்டாக பத்தி எடுக்க ஆரம்பிக்குதுல்ல. ஓகே வெரி குட். சரி இல்லையா, நான் போடவா? எது ஒன்று இது வந்து ஸ்ப்ரவுட்டட் பீன். நீ ரோடுலலாம் இது கிடச்சிருக்காது. அவங்க வெறும்னா மஞ்சத்தூள் போட்டு
பட் சம் ஷாப்ஸ்ல இது வந்துட்டு லைக் ஆனியனோட தருவாங்க. யா கொஞ்சோண்டு காபுலி சென்னா ஓகே சும்மா சாப்பிடும்போது ஒன்று ஒரு பானி ஒரு ஸ்டஃபிங்குள்ளே ஒன்று இருந்தால் போதும். ஓகே கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபு, பின்ன இது வந்துட்டு அம்ச்சூர் தூள், மாங்காய் தூள் சொல்லுவோம்ல, ட்ரை மேங்கோ பவுடர். தெரியும் ஷெஃப். இது வந்துட்டு கியூமின் பவுடர். ஓகே இது வந்துட்டு சாட் மசாலா பவுடர். இதை மிக்ஸ் பண்ணிக்கோ. உனக்கு காரம் வேணும்னா இதில் வேணால் சில்லி வேணால் 2 போட்டுக்கலாம். ஓகே ஷெஃப். பானியில் காரமாக தான் போட்டிருக்கிற. லைட்டாக போடுவோம் ஷெஃப். ஓகே ஓகே ரைட், அவ்வளோதான். பட் ஆனியன் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? 1 ஸ்பூனு ஆனியன். பட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அதெல்லாம் போடுவாங்களே ஷெஃப். மஞ்சத்தூள் போடுவாங்க. உனக்கு வேணும்னா மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் எப்பயுமே ரா ஃப்ளேவர் போகணும் அப்படின்னா அதை ஏதாவது நம்ம சாட்டே பண்ணி போட்டோம்னா ரா ஃப்ளேவர் இருக்கும், இல்லைன்னா அந்த ரா ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். அந்த ரா ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதுன்றதுனால நான் போடலை. இஃப் யூ வாண்ட் டர்மரிக் போடணும்னா நீ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது போட்டுக்கோ, குழப்பம் ஒன்றும் கிடையாது. ஓகே ஷெஃப். ஸ்டஃபிங் ரெடி. எஸ் ஷெஃப். இப்போ பூரிக்குள்ளே புலந்து வச்சிடலாமா? யா ஷெஃப். அதுக்கு தானே வெயிட்டிங் எல்லாருமே. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணுங்கள். லேயா, சொல்லுங்க ஷெஃப். இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாம் விரும்பி விரும்பி ஏதோ பையா பையா பையான்னு போய் பின்னாடி கேட்பீங்களே, என்னது ஆமா அது வந்துட்டு பானி, அதாவது பானிபூரியோட பானி. என்னதான் ஒரு 20-30 பீஸ் சாப்பிட்டாலும் முடிச்சக்கப்புறம் பையா ஒரு 2 ஸ்பூன் பானி போடுங்களேன்னு சொல்லி தனியாக அதை குடிக்கிறதுல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் இந்த சோளவத்தில் வாங்கி சாப்பிட்றது எக்ஸ்ட்ரா, இந்த பானி எக்ஸ்ட்ரா வாங்குறதெல்லாம் மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதுதான் அந்த ஒரு என்ன சொல்றது, சாப்பிடணுன்ற ஒரு உத்வேகத்தை ரொம்ப ஏற்படுத்துறது. ஆப்பிடைசிங்காகவும் இருக்கும். அது சாப்பிட்டு இன்னொரு பிளேட் சாப்பிடலாமான்னு தோணும். குட். இப்போ என்ன பண்ணலாமா? இது நீ தான் அரைக்க போற. அதுதான் அந்த chef அந்த பானியை நம்ம முதல்ல பண்ணலாம். ஓகே. இப்போ வந்துட்டு இது வந்து மின்ட் லீஃப், ஒரு பஞ்ச் மின்ட், அந்த ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, அதை அப்படியே தள்ளிடுங்க. ஃபுல்லாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். இதெல்லாம் மண் இருக்கிறது, அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்தி போட்டிருக்கிறோம். இது கொரியாண்டர். இது கொஞ்சம் புதினா அதிகமாக போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பின்ன வந்து புளி, சும்மா ஒரு கொட்டை அளவு புளி. ஓகே, அந்த ஒரு சின்ன புளி சீடு இருக்கிற டேமரின் சீடு, அந்த அளவுக்கு டேமரிண்டு. ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் போட்டுக்கலாம். ஓகே ஃபைன். தென் சில்லி, காரம் உனக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோ. போதும் போதும் போதுமா? அதே 2 பச்சை மிளகாய் தள்ளினது இப்போ. ஓ ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு லெமன், கொஞ்சம் பிளாக் சால்ட் கிரைண்ட் பண்ணி விட்றியா? ஓகே ஷெஃப். இந்த லெமனை கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி பார்ப்போம். உள்ளே புழியணும், ஏன் தலையில் புழியக்கூடாது. அப்படிதான் வருஷத்துல ஒரு வாட்டி சமைக்கிறவங்கலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நானும் இப்படி இலகுவா இதுக்கு மேலே கட் பண்ணி கொட்டை இல்லாமல் கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். சாரி ஷெஃப். ஓகே. டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் அப்படிதான். ஆமாம், நாங்கள் மட்டும் டேடி இல்லாமல் பாடியோட லிட்டில் பிரின்சஸா? நான் லிட்டில் பிரின்சஸ், நீ நான் கொஞ்சம் பெரிய பிரின்சஸ், அவ்வளோதான். ஆரஞ்சு தோலை கண்ணில் அடிப்பாங்க, இந்த பிள்ளை எலுமிச்சை பழத்தை அடிச்சு விடுது, அது கண்ணெல்லாம் பொழந்துருமா, ஓட்ட போட்டுரும். என்னதான் இருந்தாலும் சிட்ரிக் ஆசிட் மூஞ்சிக்கு நல்லது. மூஞ்சிக்கு நல்லது, மூஞ்சிக்கு நல்லதுப்பா, ஏன் மூஞ்சிக்கு இல்லைப்பா. இது வந்துட்டு கியூமின் பவுடர். ஓகே ஷெஃப். எவ்வளோ போடணும்? கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன். ஆச்சா, இதுதான் பேஸு பானிக்கு. ஓகே. ரெடிமேடாக கடையில் கூட பானிபூரி பவுடர்னு வச்சுருப்பாங்க, அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. கடையில் ரோட்டு கடையில் பண்ணும்போது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கலர் பவுடரை போட்டு விட்டுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கலர் பவுடரை போட்டு விட்டுட்டு அந்த பவுடரை பார்த்தாலே தெரியும். அதாவது அந்த பானி வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க டக்குன்னு எதையோ போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, பானி நிறைய வந்துடும். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ. இது வந்து ஒரிஜினலாக நம்ம எப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணணும், ஹெல்த்தியாக பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க தான் வந்துட்டு இதெல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஹார்ம் பண்ணக்கூடாது உடம்புக்குன்றதுனால நம்ம ஹெல்தி. இப்போ அது லிட்டு ஒன்று இருக்குமா, அதை போட்டு மூடி இதை கொஞ்சம் அரைக்கணும். அரைக்காத முடியுமா? ஃபஸ்ட்டு ஓட்டிடுவோம், அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. ரைட் சைடு ஒன்று தானே, ஒன்று, அப்புறம் 5 செகண்ட்ஸ் கழிச்சு இன்னொன்று, அப்படியே. ஓகே போகலாமா? போகலாம். அடுத்தது
லிட்டு மேலே இருக்கிற டாப்பு அந்த பிளாக்கை மட்டும் எடுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. இப்போது தாராளமாக ஊற்றலாம். அதில் 1/2 கப்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றலாம். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, அடிச்சிடலாமா? ஓகே ஷெஃப். என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? ஓகே ஷெஃப். அதை அப்படியே எடுங்க பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக டேஸ்டி பானி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த இதில் ஊற்றிடுங்க அப்படியே. போதும். ஃப்ளேவர் நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்மெல் தெரியாது, பட் இங்கே இருக்கிறதால நம்மளுக்கு தான் தெரியும். அது ஒரு நல்ல ஸ்மெல். பானி ரெடி. ஃபுல்லாக ஸ்டஃபிங் எல்லாம் முடிச்சாச்சு. கையில் தட்டை தூக்கிட்டு தயாராக இருக்கிற. எதுக்குமா தயாராக? தண்ணிக்கு தானே காத்து கிடக்குற. இதுலேயும் ஊற்றிப்பேன். ஸோ கடைசியில் பையா எக்ஸ்ட்ரா தாங்கன்னு கேட்க வேண்டியது இருக்காது இல்லை? சரி, ஓகே. ஏற்கனவே நீ ரெடி பண்ணது தான். இதில் கொஞ்சம் வச்சிடுறேன். நம்ம பானையில் ஆக்சுவலி போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம், சில்டாக கொடுத்தோம்னா இந்த 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 சாப்பிட்றவா? சியர்ஸ் எவ்ரிபடி. பாய் பார், பெருசாக வங்காள விரிகுடா மாதிரி விரியுதுப்பா. பூரி நான் சின்னதாகவே போட்டுக்கூட, இன்னும் பெரிய பூரியாக போட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இது ஒரு தடவை சாப்பிட்ரு. உள்ள ஸ்டஃபிங்லாம் எப்படி இருக்குது இல்லையா? அப்படி இருக்கு, சொல்லவே. சரி சாப்பிடு. கடைசியா அப்பா, சேலஞ்சே தான்ப்பா. சேலஞ்சே தான். உனக்கு தான்ப்பா அத்தனை புரியும். பொறுமையாக சாப்பிடு. எப்படி இருக்குப்பா? ஷெஃப் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் டேஸ்ட் சொல்லவே தேவையில்ல ஷெஃப். நீங்கள் எப்போவுமே சூப்பராக தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சது பண்ணுறது பெரிய சேலஞ்சிங் இல்லை? ஆமாம் ஷெஃப். எல்லாரும் பெரிய பெரிய டிஷ் கேட்பாங்க. பிரியாணி பண்ணி கொடுங்க, இது பண்ணித்தாங்க, அது பண்ணித்தாங்க. நான் அதெல்லாம் ஈஸியாக பண்ணியிருந்துருப்பேன்ப்பா. அதுதான், இது வேற லெவலில் இருக்குது. கம்ப்ளீட்லி ஹாப்பி. சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நீங்க எல்லாரும் கூட ஷெஃபோட சேனல் கண்டிப்பா பார்க்கணும். சவுகார்பேட்டை பக்கம் ஏதாவது ஸ்டாப் பார்க்குறியாம்மா? இல்ல ஷெஃப், வேணா நம்ம வந்துட்டு தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். ஆனா என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ப்ராஃபிட் எதுவும் கிடைக்காது. ஏன்னா பண்ணும்போது நானே எழுதி சாப்பிட்டுருவேன். வேணாம், பார்க்குற உத்தியோகமே போதுமா. ஸோ எல்லாருமே வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க என்ன வேணும்னு. நான் வந்து கமெண்ட்ல சொல்லி தான் எனக்கு ஷெஃப் இதை பண்ணாங்க, நீ நேரில் வா பண்ணி தரேன்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ நீங்களும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்களும் இங்கே வந்து நின்றுட்டு இந்த மாதிரி டேஸ்டியான டிஷ் எல்லாம் சாப்பிடலாம். ஷெஃப் திரும்பி ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சாப்பிடுங்க. ஒரு இல்லைம்மா, நீ சாப்பிடுமா வந்து ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லையா? சின்ன பிள்ளையில பார்த்தது இப்போ பெரிய பொண்ணாக பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் க்ரோத்து நல்லா இருக்குது. இதில் மட்டும் இல்லை, லைஃப்லேயே நிறைய க்ரோத் இருக்குது. சேனலில் கண்டஸ்டண்ட்டாக இருந்துட்டு இப்போ நீங்கள் ஹோஸ்ட்டாக பண்ணுறதுன்றது இட்ஸ் ரியலி ப்ரௌட் அபவுட் யூ. தேங்க்யூ லேயா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இப்போ நான் வந்துட்டு அவங்கள வந்து நீ நிற்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் நீ நவுற மாதிரியே தெரியுது. பானிக்கு தான் நிற்கிறேன். நீ போய் சாப்பிட்டு போயிட்டு வா. பை சொல்லிட்டு பாய். இல்லை, எப்பயுமே இப்படி தான். அதை வந்துட்டு அதை நீ முடிச்சு விடு, நான் போய் சாப்பிடணுன்றதுக்காக அந்த பக்கத்தில் இருக்கிற பானியெல்லாம் கண்ணை உறுத்திட்டே இருக்குது. ஏன்னா அது அந்த 15 தானாக சாப்பிடணுன்றதுக்காக தயாராக வந்திருக்கிறதுனால அந்த இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக இந்த பானிபூரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்ததுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.